அஸ்ஸலாமு அலைக்கும். அக்பர் 16th செஞ்சுரியில் இந்த ரெசிபி தான் பண்ணாங்கன்னு சொன்னவங்களாம் நம்ப முடியுமா? அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இதோட நேம் தான் மட்டன் டோபியாசா. இது எப்படி பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 10 கிராம்பும் 10 ஏலக்காவும் எடுத்திருக்கேன். அப்புறம் 1லேருந்து 1.5 ஸ்பூன் கிட்ட பிளாக் பெப்பர் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். ஸோ இந்த நாளையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கீ 100 கிராம்ஸ் கிட்ட ஊற்றிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்பூன்லேருந்து 7 ஸ்பூன். நெய் நல்லா சூடானோன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்லைஸாக வெட்டி வச்சுருந்த ஆனியனை போட்டுருவோம். மீடியம் ஹீட்லேயே பண்ணுங்கள். இந்த ரெசிபி மீடியம் ஹீட்லேயே தான் பண்ணணும். ஒரு வாட்டி மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுருவோம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டதுக்கப்புறம் வாங்க. வெங்காயம் நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சை அப்படியே போட்டுடலாம். இதுவும் நல்லா சின்னதாக வெட்டிக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது நல்லா இஞ்சும் வெங்காயமும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு ஸ்மெல் ஒன்று கொடுக்கும். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே அந்த நெய்யோடையே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். நல்லா 2 மினிட்ஸில் ரெண்டுமே நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம வச்சுருக்கிற மட்டனை போட்டுருவோம். கொஞ்சம் பீஸ் ஓரளவு மீடியம் சைஸில் வாங்கிக்கோங்க. என்ன பண்ணலாம், இந்த வெங்காயத்தோடு நம்ம நல்லா இந்த மட்டனை மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ என்ன ஆகுனா, மட்டன் ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக மாறும். ப்ரௌனாக மாறும்போது லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்குவோம். அப்புறம் மட்டன் கொஞ்சம் வெந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், அந்த மசாலாவை அரைச்சிடுவோம். இதுக்கு போட வேண்டிய மசாலாவை ஒரு மாதிரி ப்ரௌனாக அந்த டெக்ஸ்டர் மாறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்ருங்க. மட்டன்லேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை நம்ம போட்டுருவோம். மசாலாவை அரைச்சிடலாம். காரத்துக்கு பெப்பரு, அதுக்கடுத்து கிராம்பும் ஏலக்காவும், மசாலாவை வதக்கிடலாம். அதுக்கப்புறம் ஜீரகம், அதுக்கப்புறம் மல்லி போட்டுட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியோட மசாலா இதுதான். இது மிச்சம் வச்சுருந்தாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதே ரெசிபியை நீங்கள் சிக்கன்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். கரண்ட்டு போயிடுச்சு கைஸ், சாரி ஃபார் த லைட். ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகிருச்சு. இதை இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு இந்த மசாலாவை நம்ம பண்ணிகிட்ருக்கிற மட்டனில் போட்டுருவோம். ஓகே, மட்டன்லேருந்து தண்ணி நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் ஒரு வாட்டி மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா அரைச்சாச்சு. இந்த மாதிரி வரணும். கரெக்டாக இந்த ரெசிபிக்கு எவ்வளோ போடணுமோ அதை நான் அரைச்சிருக்கேன். இதை நான் கரெக்டாக 3 பேருக்கு நான் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் மசாலா இது பண்ணியிருக்கேன். நான் அதே மாதிரியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ பேர் போடுறீங்களோ கூடவும் குறையும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், இந்த அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் போட்டுருவோம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நீங்கள் கரெக்டாக இப்போ வரைக்கும் உப்பு போடல, அதனால் 1 ஸ்பூன் கிட்ட உப்பு போடுறேன். உப்பு போட்டோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து தண்ணி ஊற்றி
90 மினிட்ஸ் கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. மட்டன் நல்லா அந்த மசாலாவோட சூப்பராக வெந்து முடிச்சிடலாம். கரெக்டாக 500 ml வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு 30 to 40 மினிட்ஸ் கழித்து வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து 90 மினிட்ஸ் கிட்ட வைக்கணும். 1 kgனா இங்கே நான் 1/2 kg தான் போட்டிருக்கேன். ஸோ இங்கே நான் வந்து வெறும் 45 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி நான் வைக்க போகிறேன். ஸோ 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். வேறு எந்த மசாலாவும் வேணாம். அரைச்சி அந்த மசாலாவை போட்டுட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி எதுவுமே வேண்டாம். ஓகே, இப்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். சில நேரங்கள் கழித்து கரெக்டாக 90 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணிடலாம். பக்கா. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் மட்டும் மேலோட்டமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ரெசிபி முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நான் பண்ண ரெசிபியோட நேம் தான் டோப்பியாசா. இது வந்து மட்டனை யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். இது பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ப்ராசஸ் டைம் வந்து கிட்டத்தட்ட 1 hour to 2 hours கிட்ட ஆச்சு. 90 மினிட்ஸ் வந்து இந்த மட்டன் வந்து வேக வைக்கிற ப்ராசஸ்லேயே வந்து இதாகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து மட்டன் வந்து மோஸ்ட்லி குக்கரில் விசில் வச்சுட்டே வந்து வேக வைங்க. விசில் வச்சுட்டே நீங்கள் வந்து பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் விசில் வைக்காமல் அப்படியே பண்ணனால 90 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் டெக்ஸ்டர் இப்போ இருக்குது. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் ரெசிபீஸ்க்கு என்னோடய சேனலான ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். see you on next video. Bye.